அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசின விஷயத்தை தான் திரும்பவும் பேச போகிறோம். இந்த மேடை அப்படின்னு நம்ம வந்துட்டாலே அங்கே தத்துவம்தான் முன்னிறுத்தப்படணும். மேடை அல்லாத இடங்களில் நம்ம தத்துவத்தை முன்னிறுத்தி பேச மாட்டோம். ஏன்னா நம்ம மார்க்கம் ப்ராக்டிக்கல் மார்க்கம், இங்கே தத்துவங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் மேடை அப்படின்னு வந்துட்டால் அங்கே தத்துவத்துக்கு மட்டும்தான் இடம். அப்போ சாமியினுடைய தத்துவம் அங்கே நிலைநிறுத்தப்படணும். சாமி தன்னுடைய வரலாறவே எழுதுறதுக்கு அனுமதிக்கலை. ஜீவனுடைய வரலாறு எழுதுங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு உயர்வான மார்க்கம், தெளிவாக சலிச்சு எடுக்கப்பட்ட, அறிவிலும் மேன்மையான ஒரு மார்க்கம் அப்படின்னா நம்ம மார்க்கத்தை தாண்டி இன்னொரு மார்க்கம் இருப்பதாக நமக்கு தெரியலை. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் மேடை பேச்சாளர்கள் ரத்தின சுருக்கமாக வந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு சங்கமத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு உணர்வை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை மேடையில் நிற்கக்கூடியவங்க, மைக்கு பிடிக்கக்கூடியவங்க தன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டும், தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். விஷயம் தெரிந்த வித்தியார்த்திகளோடு நெருக்கமாக இருந்து சரியான விஷயங்களை கிரகிச்சு அதை கொண்டு போய் அந்த மேடையில் பிரசம் பண்ணணும். ஏன்னா தன்னுடைய வரலாற்றவே, தன்னுடைய புராணத்தவே சொல்லாதீங்கன்னு சொன்ன மார்க்கத்தில் புராண கதையை 1 மணி நேரம் சொன்னால் கீழே உட்காந்துருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் யாருன்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவுற நகர்த்த வேண்டிய விஷயங்களை நகர்த்தி, தெளிய வேண்டிய விஷயங்களை நம்ம தெளிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு நாளில் அந்த 2 மணி நேரம், ஒரு வருடத்தில் அந்த 2 மணி நேரம், அப்போ எவ்வளவு முக்கியமான அந்த 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் தான் நம்மளுக்கு தத்துவங்களை எடுத்து நம்ம மக்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பு. எனக்கு தெரிய அந்த மூர்த்தின்னு சொல்லி ஒரு சித்த வித்தியாசம், வேலூர்காரர்னு நினைக்கிறேன், அந்த கம்பி கடை வச்சிருக்கிறார். பிரமாதமான பேச்சாளர். நம்ம சித்த வித்தியார்த்திலேயே ரொம்ப பிரமாதமான பேச்சாளர் யாருன்னா அவரை தான் நான் முன்னிறுத்துவேன். அவர் வேஷ்டி கட்டிக்கிட்டு வரல, பேண்ட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு, முழுக்கை சட்டை போட்டு பட்டனை மாட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு, தாடி முடி வைக்கலை. இவர் கையில் மைக்கை கொடுக்குறாங்களே, இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படி ஏளனமாகவும் அவருடைய அந்த தோற்றங்களை பார்த்து நான் அப்படி தான் முடிவு பண்ணேன். ஆனால்
அவர் ஒவ்வொரு மேடையிலையும் தன்னை மெருகேற்றி கொண்டு மக்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொண்டாந்து வைக்கிறார். நான் அவர் எதிர போய் இன்னைக்கு நின்னாலும் எனக்கு ஆத்ம நமஸ்காரம் அவர் வைக்க மாட்டார். காரணம் என்னென்னா, என்ன தெரியாது அவருக்கு. நானும் அவரும் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் சந்திச்சிருக்கோம், அவ்வளோதான். ஏன் நான் அவரை முன் வைக்கிறேன்? அவர் எனக்கு என்ன தந்தார் இல்லையா? அடுத்து இன்னொரு அந்த அதிரடிப்படை அந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அவர் ரொம்ப அற்புதமான யதார்த்த பேச்சாளர். அவருடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். விஷயங்களை நல்லா ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொண்டாந்து வைப்பார். இந்த மாதிரியான பேச்சாளர்களுக்கு நீங்கள் மேடையில் முழுமையாக 1 மணி நேரம் கூட கொடுத்துருங்க. முழுமையாக அவங்களே கூட பேசட்டும். சும்மா இட்லி போண்டா சட்னியை பற்றி பேசுகிற ஆளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அதுதான் கஷ்டம். அதை தான் நான் சொல்கிறேன். 1 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் உங்களை நீங்கள் உணரக்கூடிய, உங்களை சுற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த பேச்சாளர்கள் நிகழ்த்தணும். அங்கே சுற்றி காட்டணும். இன்னென்ன இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருக்கோம், என்னென்ன இடத்துல நம்ம மிகைப்படுத்தி இருக்கிறோம், மேம்பட்டுருக்குறோம் அப்படின்னு சுற்றி காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்களை நீங்கள் எதிர்காலத்தில் தேர்வு பண்ணி நகர்த்தி கொண்டு போகணும். இந்த வீடியோ மூலமாக நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஆத்ம நமஸ்காரம்.